அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 19/4/2026 முதல் 25/4/2026 வரை சித்திரை மாதம் 6ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உண்டான விருச்சிக ராசி பலன். உங்க ராசிநாதன் விருச்சிக ராசி 5ஆம் இடத்தில் தைரியம் உருவாகும், மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்தே நிவர்த்தி பண்ணுவார். நீங்க எது செய்வதாக இருந்தாலும் உங்க குழப்பம் இல்லாமல் முடியாது. அதனால் உங்களுக்கு தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய தன்மை சொல்லுவோம். தன்னைத்தானே வருத்தி கொள்வதுன்னா கவலைப்படுவது. ஏன் இப்படி இருக்கிறேன்னா, எதுக்கு நடக்குது, எதை நடக்குது எனக்கு அப்படிங்கிற உங்களே நீங்க வருத்தி கொள்ளக்கூடிய தன்மை அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்னதான் நான் தெளிவாக இருந்தாலும் ஒரு நபரை கண்டு பேசும்போது ஒரு அச்சத்தை கொடுக்குது, ஒரு பயத்தை கொடுக்குது. தைரியமாக என்னால் பேச முடியல. அது என்னுடைய ராசி விருச்சிக ராசி, தைரியசாலின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் ஏன் இப்படி இருக்குங்கிறது ஒரு கேள்வி உருவாகும். நான் நேற்று இருந்த தைரியம் இன்னைக்கு இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உருவாகக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் துறையில மேன்மை அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே உங்கள் 2க்கும் 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டாங்க தோஷத்தோட அமர்ந்து குருவுடைய பலன் இல்லாமல் இருப்பது சற்று ஏற்றத்தாழ்வு சந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கும். அப்ப குருமார்களுடைய வழிபாடு நீங்க செய்து வரணும். மகான்களுடைய தரிசனம் செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். புத பகவான் உங்களுக்கு 8க்கும் 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நீசமோட இருக்கிறார். நீங்க ஒரு படிக்கிற குழந்தையா இருந்தா நல்ல மதிப்பெண் பெறணும், பெரியவர்கள் கண்டு ஆசீர்வாதம் வாங்கி செல்லணும். தினசரி விநாயகர் வழிபாடு செய்து கொள்ளும் போது நல்ல படிப்பு வரும். தெய்வத்தினை நிக்கணும். புத பகவான் பலகீனமாக இருக்கும்போது படிப்புல கவனம் செலுத்தணும். 5ஆம் இடத்துல தானே புத பகவான் இருப்பது சிறந்தது. ஆனா நீச கதியோட சேர்ந்து சனியோட சேர்ந்து இருக்கும்போது கவன திசை திருப்பம், ஞாபகம் மருதி கொடுக்கும். அதுவும் சூரிய பகவானுடைய முழு பரிபூரணமான அருள் கிடைக்கல, சூரியனுடைய அருளே நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ சூரியனுடைய ஒளி கிடைக்கல. அப்ப நினைவாற்றல் செயலழுக்க செய்யும். அதிலே சனி சேர்ந்து பார்வை திருவோணத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தால் நம்மளுக்கு ஒரு தடுமாற்றத்தை, கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைங்களுக்குண்டான நன்மதிப்பு உருவாகக்கூடிய தன்மை உருவாகும். வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று ஒதுக்கி வைப்பதே சிறந்தது. ஒரு 2 மாதம் வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பேசாமல் இருப்பதே சிறந்தது. எந்த கிரகத்துண்டான பலன் நம்மளுக்கு வேணுமோ அது முழுசா கிடைக்கணும். ஆகவே அந்த சுக்கிர பகவானுடைய சூரிய பகவானுடைய அனுகிரகங்கள் கிடைத்தாலே உங்களை மேன்மை அடைய செய்திடுவார். ஆகவே மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய தன்மை. அங்காரகனுடைய ராசி உங்களது கால பிரசத்துக்கு 8வது ராசி. அப்போ ஒரு கவலையோட இயங்கக்கூடிய தன்மை இந்த காலத்துல கொடுக்குதுன்னா முழு பலத்தோட இல்லாமல் இருக்கும்போது கொடுக்கும். வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மையை உருவாகும். அதே போல் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான உங்களுக்கு ஜெயிக்கலாம்ங்கிறது மறுபடியும் வந்து நின்றுடுவீங்க. அப்போ ஒரு செயல் செய்யும் போது ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் ஆனா செயலை வெற்றி பெற்றே வருவீங்க. நீங்க செயல் வெற்றி பெறாம நீங்க திரும்பவே மாட்டீங்க. போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த காலத்துல, நீங்க நின்று சாதிக்கக்கூடியவர்கள். அது எப்படியே அது செய்ய வேண்டிய வேலை முடிச்சே ஆக்கணுங்கிறது ஒரு வைராகியம். கொடுத்த வேலை ஒழுங்கா செய்யக்கூடியவர்கள் நீங்க. அதே போல் உங்களுக்கு இட்ட பணி நீங்க முழுமையாக செய்து முடிக்கக்கூடியவர். அதுக்குள்ள எந்த விதமான காலதாமதம் நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஆகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம் பலம் படுத்திக் கொள்ளணும்.
உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் முழு நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் முழு நட்சத்திரம். ஆகவே நீங்க ஒரு விசாக நட்சத்திரக்காரங்களா அனுஷ நட்சத்திரத்தை போய் வழிபாடு தவறாம செய்து வரணும். அதுவும் உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறந்தது. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை மனதார வேண்டிக்கணும். அதிலே ஆஞ்சநேயர் பெருமானை தீபம் ஏற்றி வழிபாடு, வெண்ணெய் சாத்தி வழிபாடு, வெத்தலை மாலை சாத்தி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அந்த தைரியத்தை அதிகரிக்கும். நீங்க ஒரு அனுஷ நட்சத்திரக்காரர்களா இருந்தால் பெருமாள் வழிபாடு செய்வதே சிறந்தது. புத பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் புதனுடைய நட்சத்திரம் கேட்டை. அவர் பெருமாள் அழைத்து சென்று வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். நீங்க ஒரு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் மூலம் நட்சத்திரம் அன்று விநாயகர் பெருமானை ஆஞ்சநேயர் பெருமான் வழிபாடு தவறாமல் செய்து வரணும். அதே போல் உங்க குல தெய்வத்தையும் மனதார வேண்டிட்டு வரணும். உங்க குல தெய்வத்தை வேண்டிக்கும் போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும் சொல்லி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அனைத்து துறையிலும் வெற்றி பெற்று வாழும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.